நான் சேரும்படி அழைத்தவர் உள்ளவர். அக்கறை நான் சேரும் வரை இக்கரை என்னை கைவிடார். பரலோகம் சேரும் வரை இந்த பூமியில் என்னை கைவிடார். படவை ஓட்டுவேன், பயணம் தொடருவேன், இயேசுவை நம்பி வாழுவேன். எந்த புயல் வந்தாலும் வெறும் காற்றடித்தாலும் இயேசுவை நம்பி வாழுவேன். நம்ம இயேசப்பாவை நம்பி வாழ்ற தீர்மானத்தை நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம தியானத்துக்குரிய வசனம் தீர்மானம். நம்ம ரோமர் 8:28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சிந்தனைக்கு தேவன் நம்ம நேசிக்கிறவர்களின் வாழ்வில் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். நாம் அவரது திட்டத்தை, அவருடைய நம்மளை கொடுத்திருக்க திட்டத்தையும் நம்மளை குறித்ததான அவருடைய சிந்தையும் நம்ம நம்பணும். நம்மளை குறித்து அவர் என்ன தீர்மானம் வச்சுருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெபத்தின் மூலம் நம்ம அவர் தேவன் நம்மளை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்காருங்கிறத அறிஞ்சுக்கிறணும். அப்படியான தீர்மானத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நம்ம ஜெபித்து நம்முடைய ஜீவியத்தை ஓட்டணும். ஜெபம். அன்பின் தேவனே, இன்று உமது திட்டத்தை நாங்கள் நம்ப உதவும். எல்லாவற்றிலும் உமது நன்மையை காண கிருபை தரும். உண்மை அதிகமாக நேசிக்கிற தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் வாழ கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுப்பா, இயேசு நாமத்தால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.